நான் அறிய செய்தருளும் உம் பாதைகளை ஆண்டவரே, நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம் பாதைகளை ஆண்டவரே, நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே, நான் அறிய செய்தருளும். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 25. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும் என சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இந்த திருப்பாடலானது விளங்குகிறது. இந்த திருப்பாடலுடைய தலைப்பே வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல் என சொல்லி இடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கடவுளிடத்திலே தன்னுடைய வழிகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து, தன்னை சரணாகதியாக கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து, கடவுளுடைய அருளுக்காகவும் கடவுளுடைய ஆசிருக்காகவும் கடவுளுடைய வழிகாட்டுதலுக்காகவும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம் அல்லது ஒரு இறைவேண்டல் என சொல்லலாம். தாவீதினுடைய புகழ்பா என அழைப்பதிலிருந்து தாவீது பாடல் பாடி எழுதிய ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய வரிகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு அழகாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்களை எல்லாம் கடவுள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வழியில் நான் பயணிக்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்றவராக வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசையிலே வாஞ்சையிலே அவர் எல்லாவற்றையும் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நாம் உற்று நோக்குவோம். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என சொல்லி அவர் ஜெபிக்கிறார். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் சொல்லி ஜெபிக்கிறார். அப்படின்னு சொன்னால் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் உண்மையை நோக்கி வழி நடக்க வேண்டும், நேரிய பாதையில் வழி நடக்க வேண்டும் என சொன்னால் நாம் கடவுளுடைய பாதையில் நடக்க வேண்டும். நம்ம நேரிய பாதையில் நடப்பதும் கடவுளுடைய பாதையில் நடப்பதும் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால் கடவுள் நல்லவராக இருக்கிறார், கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார், கடவுள் நேர்மையாளராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய பாதையில் வழி நடக்கிற ஒவ்வொருவரும் நேரிய பாதையில் தான் நடப்பார்கள். எனவே தான் கடவுளை பார்த்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கிறார், உம்முடைய வழிகளை எனக்கு கற்பித்தருளும். நான் எந்த வழியில் போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என சொல்லி கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து இவர் அழகாக ஜெபிக்கிறார். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் என சொல்லுகிறார். பாருங்களேன், பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். இந்த இறைவார்த்தையை படித்த உடனே எனக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் மனதிற்கு வந்தது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பாவிகளையே அழைக்க வந்தேன், நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது தன்னை பாவி என உணர்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கிறார். இன்னும் இடையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கிற பொழுது என்னுடைய இளமையின் குற்றங்களை நீர் கணக்கில் கொள்ளாதையும் எனவெல்லாம் அவர் ஜெபிக்கிறார். இருந்தாலும் இன்றைய திருப்பாடல் வசனங்களில் அது இல்லை. இருந்தாலும் இந்த பாவியை நீர் வழிநடத்தும் என சொல்லி ஜெபிக்கிறார். உண்மையாகவே ஜெபிக்கணும்னு சொன்னால் நீதிமான்களை கடவுள் வழிநடத்துகிறார்னு சொல்லியிருக்கலாம், அது கொஞ்சம் நமக்கு புரிதலை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் இவர் எப்படி ஜெபிக்கிறார்? பாவிகளை கடவுள் வழிநடத்துகிறார் என்று சொன்னால் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை அழைக்கத்தான் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். அப்போது நீதிமான்களை அல்ல
பாவிகளாகி நமக்கே கடவுளுடைய வழியும் கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய அருள்நெறியும் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தவராக இந்த திருப்பாடல் ஆசிரியர் இருக்கிறார் என நாம் சொல்லலாம். இன்னும் சில வரிகளை படிக்கிறோம் என சொன்னால், எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் அப்படிங்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த எளியோருக்கும் ஏழைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எளியோர் என்பவர் வேறு, ஏழை என்பவர் வேறு. எப்படி வேறு என சொல்லி சிந்தித்தோம் என சொன்னால், ஏழை என்பவர் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், பணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை ஏழைகள் என சொல்லி நாம் அழைக்கலாம். ஆனால் எளியோர் என்பவர் பணம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அல்ல, வறுமையில் இருக்கக்கூடியவங்க அல்ல, மாறாக கடவுளுக்கு முன்பாக நான் நிகரற்றவன், கடவுளுடைய இரக்கத்தால் எனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது என சொல்லி தன்னை யாரெல்லாம் கடவுள் முன்பாக தாழ்த்தி கொள்கிறார்களோ, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே எளியோர்கள் என சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் இது என்னால் ஆனதல்ல, கடவுளால் ஆனது, கடவுள் எனக்கு கொடுத்த அருளினால் கிடைத்தது என யாரெல்லாம் தன்னை கடவுள் முன்பாக தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் எளியோர்கள். அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகிறார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார் என சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிப்பதன் வழியாக நமக்கு உணர்த்துகிறது இதுதான். நீங்கள் எளியோராய் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாய் இருந்தீர்களானால் கடவுள் உங்களுக்கும் அவருடைய வழியை கற்பிக்கின்றார். இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாயிருக்கும் சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடித்திருக்கிறோம். நமக்கென 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திரு அவையின் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளைகளை எல்லாம் மனமு வந்து அந்த கட்டளைகளை மீறாவண்ணம் நாம் பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை பராமரித்தோம் என சொன்னால் கடவுளுடைய அன்புறவுக்கு ஏற்றவர்களாக நம்மால் வாழ முடியும். இந்த உண்மையை வெளிக்காட்டுகிற, இந்த உண்மையெல்லாம் எடுத்துரைத்து கடவுளுக்கு நம்மையே அர்ப்பணிக்க சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. வாருங்கள், கடவுளிடத்திலே நாம் அர்ப்பணித்து நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாங்கள் ஒருபோதும் மீறாவண்ணம் எங்களோடு நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எளியோர்க்கு உம்முடைய வழிகளை நீர் கற்பிக்கின்றீர் என இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் எளியோராய் இருக்கவும் உம்முடைய வழியை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி செயலாற்றுகிறவர்களாக வாழவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.